எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்கள் இந்த நாகர்கள். இவங்க பேர்ல வந்ததுதான் இந்த கணியன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? கணியன் பூங்குன்றனர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கணிக்கக்கூடியவர்கள் வந்து கணியர்கள். இந்த கணியர்கள் வந்து இறந்த காலத்தை துல்லியமாக கணிக்கக்கூடியவர்கள். இந்த நாகர்கள் அப்படிங்கிறவங்க எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்கள். ஏன் இவங்களுக்கு நாகர்கள் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா, நாகம் இருக்கு இல்லையா? இந்த பாம்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அது வந்து பூமிக்குள்ள பல அடி ஆழத்துல போய் உள்ள போய் படுத்துக்கும். உள்ள வெளிச்சமே வராத இடத்துக்கு போய் படுத்துக்கும். ஆனா அந்த பாம்புக்கு வெளியே என்ன டைம் ஓடிட்டு இருக்குன்னு அக்யூரேட்டா தெரியும். விடிஞ்சிருச்சா, விடியலையா, 10 மணி ஆயிருச்சா, ராத்திரி 10 மணி ஆயிருச்சா, இது எல்லாமே அந்த பாம்புக்கு தெரியும். இப்ப இருட்டாயிருச்சு, இப்ப வெளியே போனோம் அப்படின்னா நம்ம இரை தேட முடியுங்கிற விஷயம் இந்த நாகத்துக்கு தெரியும். இப்படி எதிர்காலத்தை துல்லியமா கணிக்கக்கூடிய ஒரு வித்தையை கத்து வச்சிருந்தனாலதான் இவங்களுக்கு பேர் வந்து நாகர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்திலேயே இறந்த காலத்திற்காக ஒரு நபர்கள், நிகழ்காலத்திற்காக ஒரு நபர்கள், எதிர்காலத்தை கணிக்கக்கூடியதற்காக ஒரு நபர்கள்னு 3 பேருமே பிரிஞ்சுதான் இருந்தாங்க. அப்படி எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்கள் தான் இந்த நாகர்கள்.